ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருப்பதிக்கு ரொம்ப பக்கத்தில் தினந்தோறும் சத்தியபெருமான நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகி மாவுலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். திருப்பதியிலிருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில். திருப்பதியிலேருந்து ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கும் பஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டினா சித்தூர் வந்துட்டோம்னா அங்கேருந்து ஆட்டோலையோ அல்லது லோக்கல் பஸ்லேயோ இந்த காணிப்பாக்கத்துக்கு வந்துடலாம். பாகுதா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வரசித்தி விநாயகர் கோவிலை கிபி 11ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழன் கட்டினார். பின்னர் 1336ஆவது ஆண்டு விஜயநகர பேரரசர் இந்த கோவிலை இன்னும் எடுத்து சிறப்பாக கட்டி வழிபாடு நடத்தினார். மன்னருக்கு சொந்தமான மாந்தோப்பில் சில மாம்பழங்களை விகிதாங்கிற ஒரு நபர் பறித்து சாப்பிட்ருக்கார். இதனால் கோபம் கொண்ட மன்னர் அந்த விகிதாவோட 2 கைகளையும் கட் பண்ண சொல்லிட்டார். அடடா, அறியாமல் செஞ்ச தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையான்னு சொல்லிட்டு அந்த விகிதா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றில் குளிச்சுட்டு வரசித்தி விநாயகரை நோக்கி பாகுதா பாகுதா, அதாவது எனது கரங்களைத்தான் சொல்லி தவம் புரிஞ்சு வேண்டி மன்றாடி கேட்டுக்கிட்டார். இதனால் இரக்கம் கொண்ட வரசித்தி விநாயகர் அவருக்கு 2 கைகளையும் கொடுத்துட்டார். ஸோ விகிதாவுக்கு கைகளும் கிடச்சிருச்சு, அந்த நதிக்கு பாகுதாங்கிற பெயரும் கிடச்சிருச்சு. சுயம்பு மூர்த்தியான இந்த வரசித்தி விநாயகர் ஒரு கிணற்றின் மேலே தான் அமர்ந்திருப்பார். மற்ற விநாயகர்களுக்கு செய்கிற மாதிரி நிறைய அலங்காரங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவரை சுற்றி எப்போவுமே கிணற்று நீர் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக காட்சி கொடுப்பார். சுயம்பு மூர்த்திங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வேற வர்றார். ஏன்னா இவருக்கு வெள்ளி கவசம் செஞ்சு அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு கவசம் அனுபவிச்ச கொஞ்ச நாள்லேயே அந்த கவசம் பத்த மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு கவசமும் செஞ்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த கவசமும் பத்தலை. ஏன்னா வளர்ந்துக்கிட்டு வர்றாரு இல்லையா, அதிலிருந்து இவருக்கு அலங்காரமே பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாகவே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவிலில் ஒரு ஸ்பூன் கிணற்று நீரை தான் நமக்கு பிரசாதமாக வழங்குறாங்க. அதை வாங்கி அருந்துற பட்சத்தில் நம்மளுடைய நோய்கள் தீரும், ஊனம் விளங்கும், நம்ம என்ன காரியம் நினைச்சோமோ அது சித்தி ஆகுங்கிறது தான் ஐதீகம். உண்மை பேசுகிறவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் இந்த வரசித்தி விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய நோய்களை தீர்க்கிறது மட்டும் இல்லாமல் கவலைகளையும் போக்குவார். ஏன் சொல்கிறேன்னா, இந்த சுயம்பு மூர்த்தியான வரசித்தி விநாயகர் முதல்ல காட்சி கொடுத்தது 3 மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு தான். முன்னொரு காலத்தில் விகாரபுரின்னு அழைக்கப்பட்ட இந்த பகுதியில் வாய் பேச முடியாத, கண் தெரியாத, காது கேட்காத 3 மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் வசித்து வஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு காணி நிலமும் ஒரு கிணறும் இருந்திருக்கு. அதில் விவசாயம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. கோடை காலத்தில் தண்ணீர் வற்றி போனதுனால சரி நம்ம கிணத்தை ஏன் தூர்வாரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாய் பேச முடியாத நபர் கிணத்துக்குள்ளரை இறங்கி கிணறை கொஞ்சம் தோண்டி இருக்காரு. அப்போ ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசமான சத்தம் கேட்டிருக்குது. விநாயகர் காட்சி கொடுத்துருக்கார். அவர் தலையில் கடப்பாரப்பட்டதுனால அப்படியே ரத்தம் பீறிட்டு வந்திருக்குது. வாய் பேச முடியாத அந்த நபர் ஐயோ ரத்தம் பீறிட்டு வருதுன்னு வாய் பேசியிருக்கார். மேலே இருந்த காது கேட்காத நபருக்கு அந்த ஓசை கேட்டிருக்குது. என்ன நம்ம தம்பி ஏதோ சொல்கிறானே, என்ன ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எட்டி பார்த்துருக்கார். அதோட கண் தெரியாத சகோதரனும் அந்த கிணத்தை எட்டி பார்க்கும்போது அவனுக்கு கண்ணும் தெரிஞ்சிருச்சு. அதாவது கனப்பொழுதில் இந்த 3 நபர்களின் ஊனமும் சரியாக இருக்குது. இதை அறிஞ்ச ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அந்த விநாயகரை எப்படியாவது மேலே தூக்கி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. முடியலை. சரி இவரை சாந்தப்படுத்துறதுக்கு நம்ம இளநீரால் அபிஷேகம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டன் கணக்கான இளநீரை கொண்டு வந்து அந்த நீரை அவர் மேலே ஊற்றிருக்காங்க. அதனால் சாந்தி அடைஞ்ச வரசித்தி விநாயகர் அப்படியே அந்த நீரில் மிதந்துக்கிட்டு மேலே ஏறி வந்திருக்காரு. அந்த கிணத்து மேலேயே வரசித்தி விநாயகருக்கு ஒரு சன்னதியும் அமைச்சிட்டாங்க. இப்போவும் விநாயகரோட சிரசில் பார்த்தோம்னா அந்த கடப்பாரப்பட்ட சின்ன தழும்பு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இளநீரானது ஒரு காணி நிலம் அளவுக்கு பரவி இருக்குது. அதாவது அவ்வளோ இளநீரை ஊற்றி இருக்கிறாங்க. அதனாலேயே இந்த ஊருக்கு காணிப்பாக்கம்னு பேரும் வந்துடுச்சு. இப்போவும் நாம் வரசித்தி விநாயகரை தரிசனம் பண்ணும்போது இந்த கிணற்று நீரை தான் நமக்கு பிரசாதமாக வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகரை இந்த பகுதியில் தலைமை நீதிபதியாக கருதுகிறாங்க.
அதாவது யாராவது பொய் சத்தியம் பண்ணுனா அவங்களுக்கு 90 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுங்கிற நம்பிக்கை இந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கும் கிராம பஞ்சாயத்துகளில் நான் காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு சத்திய பிரமாணமாகவே எடுத்துக்கிறாங்க. இன்றளவும் தினமும் மாலை வேளையில் இந்த காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோவிலில் சத்திய பிரமாண நிகழ்ச்சி நடைபெறுது. இதில் யாராவது பொய் சத்தியம் பண்ணுனா அவங்களால தப்பிக்கவே முடியாதுங்கிற நம்பிக்கை இந்த பகுதியில் இருக்குது. இந்த வரசித்தி விநாயகர் கோவில் பக்கத்திலேயே மணிகண்டேஸ்வரர் கோவிலும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலும் அமைஞ்சிருக்குது. ஜனமேஜைங்கிற மன்னருடைய கனவுல வந்த பெருமாள் இங்கே ஒரு பெருமாள் கோவில் கட்ட சொல்லியிருக்கார். அதன்படி அமைஞ்சது தான் இந்த வரதராஜ பெருமாள் கோவில். பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து நீங்கிறதுக்காக குலோத்துங்க சோழன் 101 சிவாலயங்கள் கட்டினார். அதில் ஒன்று தான் இந்த காணிப்பாக்கம் மணிகண்டேஸ்வரர் ஆலயம். இங்கே மூலவர் மணிகண்டேஸ்வரராகவும் தாயார் மரகதவள்ளி தாயாராகவும் வீற்றிருக்கிறாங்க. இங்கே இருந்து தினந்தோறும் ஒரு பாம்பானது வரசித்தி விநாயகரை வணங்கிட்டு வருதுன்னு சொல்லி ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. அதனாலேயே மணிகண்டேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய நாகரை வணங்கினோம்னா நமக்கு நாகதோஷம் போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் தகராறு, ரொம்ப வருஷமாக தீராத நோய் இருக்கிறவங்கெல்லாம் காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகருக்கு பாலபிஷேகம் மற்றும் கணபதி ஹோமம் செய்கிற பட்சத்தில் அதிலிருந்து அவங்க விடுபட முடியும். அதேபோல் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, ஃபஸ்ட் டைம் சோறு ஊட்டுறது, இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளை காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவிலில் தான் செய்கிறாங்க. அதனாலேயே இங்கே நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிட்டே வருது. நம்ம ஏதாவது பூஜையெல்லாம் செய்யணும்னா வெப்சைட்டில் போய் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வர்றது நல்லது. அதே போல் அக்காமடேஷனும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். தேவஸ்தானத்தோட அக்காமடேஷன் கொடுக்குறாங்க. திருப்பதி தேவஸ்தானம் தான் இந்த கோவிலையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வருது. இங்கே சாதாரண பக்தர்களுக்கு இலவச தரிசனம் இருக்குது. அது இல்லாமல் சீக்கிர தரிசனம் 100 ரூபா, அதிசீக்கிர தரிசனம் 150 ரூபா. இந்த மூணில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இலவச தரிசனம் தாங்க. ஏன்னா நான் 100 ரூபா தரிசனத்தில் போயிருந்தேன். அப்போது 100 ரூபா தரிசனத்தையும் 300 ரூபா தரிசனத்தையும் ஒரு இடத்துல ஒன்றா மிங்கிள் பண்ணி விட்றாங்க. ஆனால் இந்த இலவச தரிசனத்துக்குன்னு தனி லைன் வச்சுருக்காங்க. அவங்க நீட்டாக போயிட்டு வந்துடுறாங்க. என்ன ஒரு குறிப்பிட்ட டைம் தான் விட்றாங்க. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலில் இலவச தரிசனம் தான் பெட்டர்ன்னு சொல்லுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது அனுபவம் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே மிக சிறப்பான அன்னதான கூடமும் இருக்குது. நமக்கு ரொம்ப செலவெல்லாம் இல்லை. திருப்பதி தேவஸ்தானம் மெயின்டைன் பண்ணுறதுனால இங்கே டாய்லெட் பாத்ரூம் வசதிகளும் ஃப்ரீயாகவே செய்து வச்சுருக்குறாங்க. அதே போல் ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்டு இருக்குது. மொபைல் கலெக்டிங் கவுண்டர் இருக்குது. இந்த கோவில் உள்ளரையும் மொபைல் அலௌடு கிடையாது. உங்கள்கிட்ட மொபைல் ஸ்மார்ட் வாட்ச் எது இருந்தாலும் இங்கே டெபாசிட் கவுண்டரில் கொடுத்துட்டு போகலாம். காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் மணிகண்டேஸ்வரர் கோவிலும் வரதராஜ பெருமாள் கோவிலும் அமைஞ்சிருக்கு. அதே போல் இங்கே ஒரு நட்சத்திர வனம் இருக்கும். அங்கே போனால் உங்கள் நட்சத்திரத்துக்குரிய மரத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். திருமலை திருப்பதிக்கு பல முறை போயிட்டு வரவங்க கூட இந்த காணிப்பாக்கத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சு டைம் இல்லாமல் போகாமல் இருப்பாங்க. ஒரு சிலர் தெரியாமல் இருந்திருப்பாங்க. அடுத்ததாக நம்மளுடைய திருமலை திருப்பதி பயணத்தின் போது இந்த காணிப்பாக்கத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். நம்ம ஷாஹிமா விலாக் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகரை தரிசனம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷாஹிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.